அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனையர்களுக்கு குருவின் உச்ச பெயர்ச்சியின் காரணமாக சிம்மராசனையர்களான உங்களுக்கு நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெரும் பாக்கியசாலி. 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு தவற விட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான். இதை தெரிஞ்சுக்க வெறும் 5 நிமிடம் மட்டுமே போதும். அந்த வகையில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 8-10-2025 தேதியான இன்றைய தினத்துல அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் சூரியனும், கன்னிராசியில் சுக்கிரனும் கேது சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் இந்த தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய ஸ்லோகமான குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷ பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியை அடைய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள். குரு அன்றாட நடவடிக்கைகள், எண்ணங்கள், சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும். அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள். அதன் குருவை பொறுத்த வரைக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலானோருக்கு சமமாக கருதப்படுகிறார். குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார். அதே போல் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார். இந்த 3 பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்மராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து 8-10-2025 தேதியான இன்று கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவது என்பது சுப விரயங்கள் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பா திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்கு. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த சிம்மராசினியர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனிவரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அது மட்டுமில்லாமல் பெற்றோருடைய மணி விழாக்கள், பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழி பிறக்குங்க. இதற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வைக்கு அதிக பலன் உண்டுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசினியர்களான நீங்கள் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல சந்தேகமும் இல்லைங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனிச்சையாக இருக்கக்கூடிய நேரம் எதுங்க. இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறுவன மாற்றம், துறை மாற்றம், இது
துறைமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான கன்னி ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகி சூரியனோடு இணைந்து நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டாலும் லாபம் கைக்கு வந்து சேர்வது அரிதுங்க. பிறரை நம்பி எடுத்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க. இந்த தருணங்களை உடன்பிறப்புகளின் உள்ளங்களை விட்டு விலக நேரலாம். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. அதனால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்து உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து விட்டு செல்வது நல்லதுங்க. அவர்களுடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சஞ்சரித்த புதன் பகவான் தற்போது கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வெற்றி செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் அகல இருக்கு. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க. அதிக மூலதனம் போடுவதற்கு கேட்ட சலுகைகள் இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கு. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உடல் நலன்ல அதிக அக்கறை செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். சனி பகவான் சனி கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயலாது என்று கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை உள்ளவர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படுங்க. வியாழக்கிழமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் செய்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை சென்றடைவார்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. பெண்மணிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆதித்ய பிரபு வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.